ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மூன்று முடிச்சு சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மாதவி கிட்டயும் சுரேகா கிட்டயும் நம்ம சுந்தரவல்லி மறுபடியும் ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. அதை வந்துட்டு நம்ம மாதவியும் சுரேகாவும் பண்றாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுந்தரவல்லி ரொம்ப டென்ஷன் பண்ணதுனால நம்ம மாதவியும் சுரேகாவையும் கூப்பிட்டு எனக்கு ஒரு உதவி பண்ணணும், பண்ண முடியுமா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம சுந்தரவல்லி. என்னம்மா பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாரி அவள இந்த வீட்ட விட்டே அனுப்பணும். ஏன்னா வந்துட்டு நகைய அவ தானே திருடுனா. அதனால வந்துட்டு அவள வீட்ட விட்டே அனுப்பிடுங்க. எங்க வீட்டு நகைய திருடிட்டு எங்க வீட்ல உங்களுக்கு இடம் இல்லன்னு சொல்லிட்டு, வீட்ட விட்டு அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நம்ம மாதவியும், சுரேகாவும் அப்படியே திரு திருன்னு முழிக்கிறாங்க. என்னடா இது நம்ப தான் அவள அனுப்பக்கூடாதுன்னு நெனைக்கிறோம். நம்ம கையாலேயே இவங்க நெனைக்கிறத சாதிச்சுருவாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கும்போது, பண்ண முடியாது அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு என் சொத்துலருந்து எந்த பங்குமே கிடையாது. உங்கள நான் இந்த வீட்ட விட்டு அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுனால, மாதவியாலயும், சுரேகாவாலும் என்ன பண்றதுன்னே தெரியல. நந்தினி அனுப்புனாலும் பிரச்சனை, இப்ப அனுப்பலனாலும் பிரச்சனை. 2ஆம் கட்டமா நிக்கிறாங்க. இப்ப நம்ம இந்த இதுலருந்து எப்படி வெளிய வரதுன்னே தெரியாம முழிச்சுட்டு இருக்கும்போது தான், நம்ம மாதவி ஒரு ஐடியா சொல்றாங்க சுரேகா கிட்ட. "சுரேகா போயிட்டு நந்தினி கிட்ட உண்மை எல்லாத்தையும் சொல்லிடலாம். இந்த மாரி எங்க அம்மா சொல்றாங்க. உன்ன வந்துட்டு வீட்ட விட்டு அனுப்புற மாரி அனுப்புறோம். ஆனா வந்துட்டு கண்டிப்பா உன்ன வந்து சூர்யா வந்து அழைச்சிட்டு வந்துருவான். அதனால எங்களுக்கு நீ தான் உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் நம்ம நந்தினி கிட்ட உதவி கேட்கறதுனால, நம்ம நந்தினி என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொன்னாலும் ஊன்னு தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இல்லம்மா நான் எங்க வீட்டுக்கே போலான்னு இருக்கேன். இதுக்கு மேல என்னால முடியாது. நாளுக்கு நாள் பிரச்சனை அதிகமாயிட்டே இருக்கு. நீங்க என்ன வீட்ட விட்டு அனுப்புனா நான் எங்க வீட்டுக்கே போயிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, என்னடா இது இவன் வந்துட்டு நம்ம இவள வீட்டுக்கு அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அது இது நகை, தாலி செயின் அது இது எடுக்க போனோம். இவன் என்னன்னா இவளும் வீட்டுக்கு போறான்றா, சுந்தரவல்லியும் வந்துட்டு இவள வீட்டுக்கு அனுப்புறதுலயே இருக்காங்க. எல்லாமே பிரச்சனையிலே முடியுதே அப்படின்னு சொல்லிட்டு மாட்டிக்கிட்டாங்க இப்ப 2 பேரும். அதுக்கப்புறம் சரி சூர்யா கிட்டயே இப்போ ஓப்பனா பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கிட்டயும், அருணாச்சலையா கிட்டயும் உங்க 2 பேர்கிட்டயும் ஒரு விஷயம் சொல்லணும். ஆனா அம்மா சொன்னது இந்த எந்த காரணத்துக்காகவும் நீங்க அம்மா கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னது அப்படின்னு கேட்கும்போது இந்த மாரி நந்தினிய வீட்ட விட்டு அனுப்ப சொல்றாங்க. அப்படி அனுப்பலன்னா சொத்துல பங்கு இல்லன்னு சொல்றாங்க. எங்கள வீட்ட விட்டு அனுப்புறேன்னு சொல்றாங்க. எங்களால என்ன பண்றதுன்னே தெரியல சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கிட்ட தான் ரொம்ப அதிகமா சொல்றாங்க. ஏன்னா சூர்யா மட்டும் தான் வந்துட்டு சுந்தரவல்லிய எதிர்க்கிற ஒரே ஆளு. அருணாச்சலையா கூட அப்பப்ப நெறைய சப்போர்ட் பண்ணுவாரு. அதனால அருணாச்சல ஆயா கிட்ட அவ்வளோ சொல்லாம சூர்யா கிட்ட சொல்றாங்க. அ "ஓ! இந்த அளவுக்கு திமிரு வந்துருச்சா? என் பொண்டாட்டிய எனக்கே தெரியாம வீட்ட விட்டு அனுப்புற அளவுக்கு பிளான்லாம் பண்ணிட்டீங்களா?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல சூர்யா அம்மா சொன்னாங்க. அததான் உன்கிட்ட வந்து சொல்லி எதனா சொல்யூஷன் பார்க்கலான்னு நான் வந்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "சரி இதுக்கு நான் பார்த்துக்கிறேன். நீ கவலைப்படாத." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சூர்யா. "சூர்யா தயவு செஞ்சு எந்த பிரச்சனையும் பண்ணாத. அமைதியா பண்ற மாரின்னா சொல்லு. இத நான் பார்த்துக்கிறேன். நீ போயிட்டு இப்ப அம்மா கிட்ட கேட்கிற மாரின்னா, அதுக்கப்புறம் அவங்க எது பண்ணாலுமே எதுவுமே எங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க. அப்புறம் வந்துட்டு நந்தினிக்கு என்ன நடக்குது? அடுத்தது அவங்க என்ன பிளான் பண்றாங்க? நமக்கு எதுவுமே தெரியாது. அதனால பொறுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சூர்யா சார் என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.